இப்போ இந்த ம். பி ம். படிப்பில் வந்து இந்த தமிழகத்தில் பொறுத்தவரை அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ், அதிகமான காலி இடங்களும் ஒவ்வொரு வருடமும் அது அதிகரிச்சுட்டே தான் சார் இருக்குது. அதுக்கு என்ன ஆமா. சார் தீர்வு அது? இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு அது அவுட்கம் அது ஸ்டூடெண்ட்ஸ் அது நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் அது பல கல்லூரிகள் மூடப்பட்டு வர்றதுக்கு அந்த மாணவர் சேர்க்கைக்காக அந்த போட்டி மற்றபடி பல கல்லூரிகளில் மாணவர்களே சேராமையே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த இந்த சூழ்நிலை வந்து இதுக்கு என்ன சார் தீர்வு அதுக்கு? ஒண்ணும் கிடையாது சார். யாருமே நாம நீங்க கல்லூரிய ஓப்பன் பண்ணுங்க, இல்ல மூடுங்கன்னு சொல்லவே முடியாது. ம். எவரிபடி ஹஸ் காட் ரைட்ஸ். ம். யார் குவாலிட்டி குடுக்குறாங்களோ அவங்க சர்வை பண்றாங்க. குவாலிட்டி இல்லன்னா அவங்க பாட்டுக்கு மூடிட்டு போயிடுறாங்க. ம். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து மாணவர்களை அவ்வளோ ஈஸியா ஏமாத்த முடியாது. எல்லாத்துமே சோசியல் மீடியால வர ஆரம்பிச்சுருச்சு. இந்த இந்த கல்லூரி இப்படி பண்றாங்க, இந்த கல்லூரியில வாய்ப்பு இருக்கு, இந்த கல்லூரியில இந்த திறமைய வளர்த்துக்கிறாங்க, இந்த கல்லூரியில நெறைய இண்டஸ்ட்ரியோட இன்டராக்ஷன் பண்றாங்க. எல்லாமே வந்து ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில ம். சோசியல் மீடியா இஸ் பிகமிங் அ பிக் அசெட் ஃபார் வந்து இன்னைக்கு வந்து மாணவர்கள். பட் நான் எப்பவுமே சொல்றேன், சோசியல் மீடியா கூட முழுமையா நம்பாம, ம். நாம கேட்கறது அது ஆய்வு செய்யணும். இப்ப நான் பேசினாலும் போய் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லுவேன். சரி, ஸோ சரி. டேக் இட் அஸ் அ சோர்ஸ். டேக் இட் அஸ் அ சோர்ஸ். அப்படியே பிலீவ் பண்ணக்கூடாது. சோர்ஸா எடுத்து ஆய்வு பண்ணுங்க. நான் பேசினாலும் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்றேன். ம்ஹ்ம். இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து இப்போதைக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த உலகளாவிய வாய்ப்பு, இந்த குளோபலைசேஷன் வந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அந்த இன்ஜினியரிங் மாணவர்கள் எண்ணிக்கை இப்போது கடந்த ஒரு 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 சில ஆண்டுகளாக குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது சார். உள்ளூரிலேயே அதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய அந்த பொறியியல் கல்லூரி மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதற்கு என்ன சார் காரணம்னு நினைக்கிறீங்க? சார் கண்டிப்பா இது சூப்பர் கேள்வி. அதாவது இன்ஜினியரிங்க்கு வந்து சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பொறியியல்ல. ம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு டெக்னாலஜி இல்லாம எதுவுமே இன்னைக்கு வந்து வி கேனாட் மூவ் ஃபார்வர்ட். இப்போ உங்களுடைய தகவல் தொழில்நுட்பம், உங்க ப்ராட்காஸ்டிங் ஜர்னலிஸ்ட்லயே கம்ப்ளீட்லி டெக்னாலஜி இருக்கு. அங்க ஒரு இன்ஜினியரிங் படித்த மாணவர் கண்டிப்பா இருப்பார். ஸோ ம். டெக்னாலஜிங்கிறது எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. ஏன் மெடிக்கல் ஃபீல்ட்ல கூட வருது. இப்போ ஒண்ணும் இல்ல, நான் நடுவுல கோயம்புத்தூர் போம்போது அட்லீஸ்ட் 4 பெரிய பேனர் பார்த்தேன். ரோபோட்டிக் சர்ஜரி, நீ சர்ஜரின்னு. பார்க்குறோமா? ஆமா. ம். ம். அப்போ தொழில்நுட்பங்கிறது அப்போ ஒரு இன்ஜினியர் மாணவர்களுக்கு வந்து பல இடத்துல வேலைக்கு இன்னைக்கு பேங்க் பீப்பிள் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ ம். அதனால வந்து பட் திறமை இருந்தால் கண்டிப்பா பொறியியல் படிப்புக்கு நல்ல கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ம். திறமை இருக்கணும். வெறும் ம். நம்ம படிச்சோம், சும்மா மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடியாது இன்னைக்கு. ம்ஹ்ம். பிராக்டிகல் ஓரியன்டட். அதனால ம். தான் நான் இன்னைக்கு பொறியியல் படிக்க போகிற மாணவர்களுக்கு நான் எப்பவுமே சொல்வேன். இனிமேல் நம்ம அசைன்மென்ட் எழுதணும், யூனிட் டெஸ்ட்ல மார்க் வாங்கினா தாண்டி, ம். நீ கம்பெனி எதிர்பார்க்கிறது ரியல் டைம் ப்ராப்ளத்த உங்களால சால்வ் பண்ண முடியுமா? நீங்க 4 வருஷம் படிக்கும்போது ம். எத்தன ரியல் டைம் ப்ராப்ளம், அதாவது நீங்க ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு சரி. GitHub மாரி ஓப்பன் சோர்ஸ் அவைலபிள். அந்த ம். ஓப்பன் சோர்ஸ்ல வந்து ப்ராப்ளம் எடுத்து உங்களால ரியல் டைம் சால்வ் பண்ண முடிஞ்சா, ம். கம்பெனி இன்னைக்கும் வேலை குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ம். சார் காந்தி சார், நீங்க ஒரு வெறும் 21 தி ஆ சொல்லுங்க, சொல்லுங்க. வெறும் தியரிட்டிக்கல் நாலேட்ஜ் வச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்க முடியாது. பிராக்டிகல் நாலேட்ஜ் வச்சு தான் இனிமேல் வேலை வாய்ப்பு எதிர்பார்க்க முடியும். ம். நீங்க ஒரு 21 இயர்ஸ்க்கு மேல வந்து இந்த இந்த கரியர் கைடன்ஸ்ல இருக்கிறீங்க. இந்த ஆமா. இன்ஜினியரிங்ல இந்த பேசிக்கா இருந்த அந்த சிவில், மெக்கானிக்கல் இந்த துறைகளோட வீழ்ச்சி வந்து என்ன சார் இப்போ? ஏன்னா ரியல் எஸ்டேட்டு பூம் ஆகுது எல்லா இடங்கள்லயுமே. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நல்லா வளருது. ஆனா அதில வேலைவாய்ப்பு பெரிய அளவுல குவியாம போவதற்கு என்ன சார் காரணம்? அந்த துறை அது அந்த அந்த பிரான்ச் படிக்கிறவங்களுக்கு பெரிய அளவுல வேலைவாய்ப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்ப இருக்குதா நினைக்கிறீங்களா சார்? இல்ல கண்டிப்பா கிடையாது சார். இது வந்து தப்பான ஒரு 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 இதுன்னு சொல்வேன் நான். இன்னைக்கும் சிவில் இன்ஜினியரிங்க்கு வேலை இருக்கு சார். பட் ம். என்ன வந்து மாணவர்கள் ஏன் விரும்புறதில்லன்னா, மாணவர்கள் வந்து இந்த வெயில்ல நின்னு சைட் ஜாப் தான் ஜாஸ்தி. ஆ. பட் எதிர்பார்க்குற சம்பளம் கொஞ்சம் கம்மியா இருக்கு சிவில்ல. ம். அவன் வந்து கம்பேர் பண்றான். கம்ப்யூட்டர்ல ஒரு மாணவன் கிடைக்கிற சம்பளத்தையும், ஒரு சிவில்ல ஒரு சைட் இன்ஜினியர் கிடைக்கும்போது, அப்ப வந்து நான் எதுக்கு ஏன் இன்னைக்கு வந்து படிக்கிறதே வந்து சம்பாதிக்கணும், ஜெயிக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு பார்க்கும்போது, ம். ஓகே அப்படின்னு. பட் சில பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்தவங்க இன்னும் சிவில் எடுத்துட்டு இருக்காங்க. பிளேஸ் ஆயிட்டு தான் இருக்காங்க. பட் ம். சிவில்லயும் வந்து நெறைய டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. இது 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 நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ம். யூ நீட் டு ரியலி கோ அபவுட் இட். அடுத்தது வந்து மெக்கானிக்கல் பொறுத்தவரைக்கும் வந்து இன்னும் ட்ரெடிஷனல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் சிலபஸ். ஏன்னா ம். கம்ப்ளீட்லி எவ்ரிதிங் இஸ் பிகம் வர்ச்சுவல் டிஜிட்டல் வேர்ல்ட், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங். ம். ஒண்ணும் இல்ல. இப்போ நான் வந்து சான் ஆண்டனியோ பக்கத்தால யுஎஸ்ல டொயோட்டா கம்பெனிக்கு போயிருந்தேங்க. சரி. ம். உலகத்துல ஒரு ஒன் ஆஃப் த வெரி பிக் கார் மேனுஃபேக்சரிங். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கார் உற்பத்தி பண்றாங்க. ஒரு நிமிஷத்துக்கு. ம். ம். ம்ஹ்ம். நான் முடிச்சுட்டு வெளிய வரும்போது அந்த அந்த டாப் எக்ஸிக்யூட்டிவ்ட்ட கேட்டேன். ம். சார், என்னுடைய இந்திய மாணவர்கள் நெறைய பேர் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்லாம் படிக்கிறாங்க. உங்க டொயோட்டா கம்பெனில வேலை குடுப்பீங்களான்னு கேட்டேன். ம். அவரு சொன்ன பதில் அரண்டே போயிட்டேன்.
ம் நான் ஏன் சார் கொடுக்க மாட்டேன்? உங்க ஸ்டூடெண்ட்ட சொல்லுங்க. Toyota needs a very good mechanical engineering student. நல்லா கவனிங்க. ம் Toyota needs a very good mechanical engineering graduate who has learned computer science and electrical. ஓ என்ன சொல்றாரு? ஒரு நல்ல மெக்கானிக்கல் பட்டதாரி கம்ப்யூட்டர் சயின்ஸும் எலக்ட்ரிக்கலும் கத்துக்கிட்டா நான் வேலை கொடுக்குறேன். இல்ல ஒரு நல்ல எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்யூட்டரையும் மெக்கானிக்கல் கத்துக்கிட்டா வேலை கொடுக்குறேங்கிறார். இது என்ன பதில் சொல்ல முடியும் நாம? ம் அவங்க தேவையான துறைகளில் வளர்த்துக்கணும்.